சார் நாங்கள் சாகிற வரைக்கும் இங்கே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் சார். அதுதாங்க முடிவு, எங்களோட முடிவு அதுதாங்க. ஏன்னா நாங்கள் எல்லா இடத்துலையுமே அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இந்த அடிமைத்தன வாழ்க்கையில் வாழறதை விட சாகிறது மேலென்ற முடிவோட தான். இதே துறையில் இருக்கக்கூடிய பலருக்கு சம்பளங்கள் உயர்த்தப்படுகிறது. ஆனால் அதே துறையில் இருக்கக்கூடிய நாங்கள் அவர்களுடைய அலட்சிய போக்கான பதில்கள் தான் இன்றைக்கும் எங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. ஒரு சரியான நிரந்தர தீர்வு எங்களுக்கு கிடைக்காத காரணத்தினால இந்த போராட்டத்தை நாங்கள் அடுத்த கட்ட நிகழ்வுக்கு கண்டிப்பாக கொண்டு போவோம். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்காக சிறப்பு பயிற்றுனர்கள் ஏறத்தாழ 2000க்கும் அதிகமானவர்கள் மாற்றுத்திறனாளி பயிற்றுனர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கடந்த 20 ஆண்டுகளாக இந்த பிள்ளைகளுக்கான பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கான எந்த அங்கீகாரமும் இல்லை, அவர்களுக்கான ஊதியங்கள் உயர்த்தப்படவில்லை, அவர்களுக்கு ஓய்வூதியம் அடிப்படையான ஓய்வூதியம் வழங்கப்படவில்லை என அடிப்படை தேவைகளை வலியுறுத்தி கடந்த 2 நாட்களாக சென்னை முழுவதும் ஏறத்தாழ 1000க்கும் அதிகமான போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பெற்றோர்கள் கூட முறையாக கவனிக்க முடியாத அந்த மாணவர்களை இவர்களால் மட்டுமே பயிற்றுவிக்க முடியும் என சொல்கிறார்கள். அவ்வாறு இருக்கக்கூடிய இவர்கள் தங்களுடைய அடிப்படை தேவைகளுக்காகவும் அடிப்படை உரிமைகளுக்காகவும் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அந்த போராட்டத்துடைய சீரிய நோக்கம் என்ன, கோரிக்கை என்ன என்பதை அவர்களிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இந்த மாற்றுத்திறனாளி பயிற்றுனர்கள்லாம் நீங்கள் என்ன கோரிக்கை வச்சு போராட்டம் பண்ணுறீங்க? இந்த மாற்றுத்திறனாளி பயிற்றுனர்கள்லாம் என்ன, மாணவர்களுக்கு என்னென்ன செய்கிறீங்க சார்? சார், மாற்றுத்திறன் கொண்ட மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுனர்களாக அவர்களுடைய அனைத்து அடிப்படை தேவைகளையும், அதாவது இதில் குழந்தைகள் 3 கேட்டகரியில் இருப்பாங்க. ஒரு சிலர் எப்படி இருப்பாங்கன்னா எஜுகேபிளாக இருப்பாங்க, அவர்களை எஜுகேட் பண்ணுறோம் நாம். அடுத்த ட்ரைனிங்கில் கேட்டகரியில் இருக்கிறவங்க ட்ரெயினபிள், அவங்களுக்கு அவருடைய தினசரி செயல்பாடுகள் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங்னு சொல்லுவாங்க, அதற்கான பயிற்சிகளை அவங்களுக்கு கொடுக்கும். 3வது கேட்டகரியில் இருக்கிறவங்க கஸ்டடியல், அவங்கள ரொம்ப பாதுகாப்பான முறையில் சூழலில் அவங்க வளர்த்தெடுக்கப்படணும். இந்த 3 அடிப்படை விஷயங்களையும் அந்த மாணவர்களுக்கு நாங்கள் வழங்கணும். சார், இப்போ நீங்கள் என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷனோட உள்ளே வந்திருக்கிறீங்க, எப்படி உள்ளே வந்தீங்க, உங்களுக்கான அங்கீகாரங்கள் என்ன கொடுக்கப்பட்டது, இப்போ என்ன மறுக்கப்பட்டது, என்ன கோரிக்கைகள் வைக்கிறீங்க? நாங்கள் ஸ்பெஷல் பிஎட்லேயே சிறப்பு பிஎட் அப்படிங்கிற கல்வி தகுதியோடு தான் நாங்கள் உள்ளே வந்திருக்கிறோம். எங்களை ஆரம்பத்தில் அரசாங்கம் தான் உள்ளே கொண்டு வந்ததுங்க. அதற்கு பிறகு அரசாங்கம் என்ஜிஓ கையில் எங்களை அனுப்பிட்டாங்க. அதற்கு பிறகு மீண்டும் அரசாங்கம் எங்களை கொண்டு வந்தாங்க. இன்று வரைக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படலை. கேட்டால் நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க, இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வளைச்சி பேசுகிறாங்களே ஒழிய தெளிவாக நாங்கள் யார் கீழே இருக்கிறோம் அப்படிங்கிறது சொல்கிறது கிடையாது. ஆனால் வேலை வாங்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கான பணிகளை எங்கள் மீது சுமத்துவது யாருன்னு கேட்டிங்கன்னா பள்ளி கல்வித்துறையை சார்ந்த அந்த ஜேடி உட்பட அவர்கள் தான் எங்கள் மீது பணிகளை சுமர்த்துறாங்க. நீங்கள் ஆசிரியர்கள்னு சொன்னால் நீங்கள் முழுமையாக மற்ற ஆசிரியர் மீது முழு தகுதி வாய்ந்த ஆசிரியர்களா, இல்லை பட்டய படிப்பு பெற்றவர்களா, இல்லை ஏதாவது டிப்ளமா இருக்காங்களா? நீங்கள் முழுக்க அங்கீகாரம் பெறுவதற்கான முழு தகுதி உங்களுக்கு இருக்கா? நாங்கள் எங்களுடைய இந்த பயிற்சிக்கான இந்த கல்விக்கான முழு அங்கீகார தகுதியோடு தான் நாங்கள் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதற்காக அகில இந்திய அளவில் RCI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்குங்க, அரசாங்கம் சார்ந்தது. அதனுடைய முழு அங்கீகாரத்தோடு தான், அந்த லைசன்ஸோடு தான் நாங்கள் இந்த பயிற்சிகளையே பெறுகிறோம். அதற்கு பின்னால் தான் எங்கள் பணிகளை நாங்கள் தொடர்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் முழு பயிற்சியோடு வந்த நீங்கள் உங்களுக்கு நீதிமன்றத்தை நாடி இருக்கீங்களா? நீதிமன்றம் என்ன சொல்லுது? உங்களை நிரந்தரப்படுத்துறதுக்கோ இல்லை இந்த மாணவர்களுக்கான ஸ்பெஷல் டீச்சராக வழங்குறதுக்காக நீதிமன்றமோ அரசாங்கம் என்ன சொல்லுது? தீர்ப்பு எதனா இருக்கா, நிலுவையில் இருக்கா? உங்களுடைய கோரிக்கை என்ன அதை பற்றின விஷயம்? இது சம்பந்தமாக நாங்கள் அரசாங்கத்தை நாடி இருக்கிறோம். அரசாங்கம் சரியான பதில் கொடுக்காதனால நாங்கள் நீதிமன்றத்தையும் நாடணும். நீதிபதி ரஜினிஷ் பாண்டே அவருடைய அந்த தீர்ப்பின் அடிப்படையில் எங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குங்க. மற்ற மாநிலங்கள், நம்மளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆந்திர மாநிலம் இந்த மாதிரி சிறப்பு பயிற்றுனர்களை அரசு அங்கீகாரப்படுத்தி அவர்களுக்கு அரசாணை வழங்கி அவர்களை அரசு ஊழியர்களாக, அரசு ஆசிரியர்களாக, பயிற்றுனர்களாக அவங்கள நியமிச்சிருக்கிறாங்க. இப்போ உங்களுடைய கோரிக்கைப்படி நீங்கள் எல்லாருமே அரசு ஆசிரியர்களை ஆக்க முடியுமா? தமிழக அரசுடைய நிதி நிலைமையில் பண்ண முடியுமா? அதுக்கான வாய்ப்பு இருக்குதா? அந்த மாதிரியான சூழல்கள்லேருந்து அரசுகிட்ட என்ன பதில் வந்தது? துறை அமைச்சரை சந்திச்சிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? கண்டிப்பாக இது அரசாங்கத்தால் முடியக்கூடிய காரியம்தான், அவங்களால முடியாத காரியம் கிடையாது. நாங்கள் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்த 1700 சிறப்பு பயிற்றுனர்களை அவங்க அரசு அங்கீகாரப்படுத்தி அதற்கான சம்பளம் கொடுக்கறதுல மிகப்பெரிய அளவுக்கு நிதி சுமை அவங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. குறிப்பாக சொல்லப்போனால் உங்களுடைய பாதிப்பு, உங்களுடைய நிதி நிலவரம், உங்களுடைய அங்கீகாரம், PF இதெல்லாம் வச்சாலும் இது நிச்சயமாக நீங்கள் ஒரு சாதாரண மாணவர்கள் இல்லை. சிறப்பு இந்த மாணவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க, அதனால் பெற்றோர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க, இந்த மாணவர்களுடைய பாதிப்பை குறிப்பாக உங்களுடைய சேவை மூலிமா எந்த அளவுக்கு இருக்குன்றதை சொல்லுங்கள். அதில் அடிப்படையாக சொல்கிறதா இருந்தால் இந்த துறையை கையில் வச்சிருக்கிறதே தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான். இந்த குழந்தைங்க நாங்கள் இல்லைன்னா எந்த அளவுக்கு பாதிக்கு போவாங்க அப்படிங்கிறது அவருக்கு நல்லாகவே தெரியும். அவர் அந்த துறை சார்ந்த வல்லுநர்களுக்கும் சிறப்பாகவே தெரியும். தெரிந்தும் நாங்கள் எங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுகிறது. நாங்கள் இந்த பணியிலிருந்து நீக்கப்பட்டால் அந்த குழந்தைகளுடைய வாழ்வாதாரம், அடிப்படை வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படும். அதோட பாதிப்பை
எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவர்கள் இன்னும் அவங்க இப்போ ஓரளவுக்கு நாம் கொண்டு வந்திருக்கிறோம். எப்படி சொல்கிறதுன்னு சொன்னால் அவங்கள 0லேருந்து 1, 2ன்னு கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ அவருடைய அந்த பயிற்சிகளை அவர்கள் கைவிட்டால் மைனஸ் லெவலில் போயிடுவாங்க. நாங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறப்பு பயிற்றுனர்கள் நாங்கள் ஏறக்குறைய ஒரு 1600 பேர் ஆசிரியர்களும் சிறப்பு பயிற்றுனர்களும் கேர்கிவர்ஸ் அண்ட் அது ஹெல்ப்பர்ஸும் வந்து ஒர்க் பண்ணுறோம். இதில் எங்களுக்கான பணி நிரந்தரம், எங்களுக்கான ஊதிய உயர்வு, எங்களுக்கான இபிஎஃப் இதை வந்து நாங்கள் குறிக்கோள் காட்டி தான் இந்த போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். கடந்த 2 நாட்களாக நாங்கள் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டோம். இது வரைக்கும் எங்களுக்கான ஒரு தீர்வு, ஒரு சின்ன தீர்வு கூட இது வரைக்கும் எங்களுக்கு வரலை. நாங்கள் எல்லாருமே இதில் கடந்த 25 ஆண்டு காலமாக பணிபுரியறவங்க தான் இதில் இருக்கிறோம். இப்போ தான் நாங்கள் 25,000 ரூபாய் ஊதியத்துக்கே நாங்கள் வந்திருக்கிறோம். ரொம்ப இத்தனை வருஷ காலத்தில் அந்த 25,000 கூட இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் எங்களுக்கு அந்த 25,000 கூட கிடைச்சிது. போராடி தான் கிடைச்சிது. அது வரைக்கும் அந்த 18,000 சம்பளத்தில் மட்டும்தான் நாங்கள் இருந்தோம். அதுக்கு மேலே எங்களுக்கு கிடையாது. 18,000 15,000 அந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்கோம். இப்போ தான் 25,000த்துக்கே வந்திருக்கோம். எங்களுடைய மொத்த பேருடைய அந்த காலம் பார்த்திங்களா, பணிக்காலம் 25 ஆண்டுகளை கடந்து தான் இருக்குது. நான் எல்லாம் 30 வருஷத்துக்கு எங்களுக்கு பணி நியமனம் வேணும் சார். எங்களுக்கு பணி நியமனம் வேணும். கண்டிப்பாக பணி நியமனம், இபிஎஃப் கேட்குறோம். நாங்கள் மெயினாக ஊதிய உயர்வும் நாங்கள் கேட்குறோம். இபிஎஃப்பும் ஊதிய உயர்வும் கேட்குறோம். நாங்கள் சார் நாங்கள் சாகிற வரைக்கும் இங்கே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் சார். அதுதாங்க முடிவு, எங்களோட முடிவு அதுதாங்க. ஏன்னா நாங்கள் எல்லா இடத்துலையுமே அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இந்த அடிமைத்தன வாழ்க்கையில் வாழறதை விட சாகிறது மேலுன்ற முடிவோடு தான் இன்றைக்கி எல்லாருமே வந்து நாங்கள் சாகணும், எங்களுக்கான உரிமை கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் மறிக்கவும் தயார்ன்ற ஒரு குறிக்கோளோடு தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். நாங்கள் கேட்குறது எங்களுடைய பணி பாதுகாப்பு, பணி நிரந்தரம் கோரிக்கை. 2வது, எங்களுடைய இதே துறையில் இருக்கக்கூடிய பலருக்கு சம்பளங்கள் உயர்த்தப்படுகிறது. ஆனால் அதே துறையில் இருக்கக்கூடிய நாங்கள் சம்பள உயர்வை கொண்டு மறுக்கப்படுகிறோம். எங்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதி இது. சமூக நீதி, சமநீதின்னு பேசக்கூடிய இந்த அரசாங்கம் ஒரே துறையில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கெல்லாம் சம்பளத்தை உயர்த்துகிறாங்க, எங்களுக்கு சம்பளத்தை உயர்த்துவதற்கு மறுக்கப்படுகிறது. இது ஆண்டாண்டு காலமாக நடந்துக்கிட்டு வருது. ஒவ்வொரு முறையும் போராட்டம் செஞ்சு தான் நாங்கள் எங்களுக்கான உரிமையை பெற வேண்டிய ஒரு கட்டாய சூழலுக்கு தள்ளப்படுகிறோம். அதனுடைய வெளிப்பாடு தான் இதுவும். இந்த போராட்டத்தின் வெளிப்பாடாக நேற்றைய தினம் நாங்கள் வந்து செக்ரட்டரியை சந்திச்சோங்க. ஆனால் அவர்களுடைய அலட்சிய போக்கான பதில்கள் தான் இன்றைக்கும் எங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. ஒரு சரியான நிரந்தர தீர்வு எங்களுக்கு கிடைக்காத காரணத்தினால இந்த போராட்டத்தை நாங்கள் அடுத்த கட்ட நிகழ்வுக்கு கண்டிப்பாக கொண்டு போவோம். குறிப்பாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த மாற்றுத்திறனாளி மாணவர்கள் பிறவியிலேயே அவர்களுடைய கண் பார்வையற்றவர்கள், கை கால் முடியாதவர்கள் என பல்வேறு வகையில் இருக்கிறார்கள். பொதுவாக சிறப்பு மாணவர்கள் என்று சொல்லக்கூடிய இவர்களுக்காக பெற்றோர்கள் கூட அவர்களை கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய இந்த மாணவர்களை இந்த சிறப்பு பயிற்றுனர்கள் மட்டுமே கவனிக்க முடியும். எப்படி வந்து ஒரு மருத்துவமனையில் மருத்துவர் இல்லை என்றால் அந்த நோயாளி பாதிக்கப்படுகிறார்களோ, அந்த மாதிரி இந்த மாற்றுத்திறனாளி மாணவர்கள் வந்து அறிவுத்திறனை மட்டும் பெறக்கூடியவர்கள் இல்லை, தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கான அனைத்து விஷயங்களையும் பெறக்கூடியவர்கள். எனவே அவ்வாறு இருக்கக்கூடிய இந்த மாற்றுத்திறனாளி சிறப்பு ஆசிரியர்கள் தங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்து, தனக்கான வாழ்வாதாரத்தை முழுவதுமாக கொடுத்து, மேலும் அந்த மாணவர்களுடைய எதிர்காலத்திற்கான ஒரு வழிவகைகளை செய்ய வேண்டும். அதற்கு தங்களுக்கான தேவைகளை உடனடியாக அரசு செவிசாய்த்து இந்த அடிப்படையான கோரிக்கைகளை உடனடியாக பூர்த்தி செய்ய வேண்டும் என தங்களுடைய கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் கீர்த்தி விஜய்.